இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 20/5/2026 இன்று மே மாதத்திலே புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 6ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருதுவிலே இளவேனி காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷத்திலே வளர்பிறை காலத்திலே இருக்கிறோம். துன்பங்கள் நீங்குவதற்கும் தடைகள் அகழ்வதற்கும் ஞான கல்வி வெற்றிகளை பெறுவதற்கும் நல்ல நாட்கள் வேண்டும் என்பவர்களுக்கு இந்த நாள் இனித நாள், சுகமான நாள். சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லுவோம். சங்கடகர சதுர்த்தியை கொடுக்கக்கூடிய நல்ல விரதங்கள் இருந்தாலும் சங்கடங்கள் தீர்ந்து விடும். கடனை அடைத்த கடன் அடைஞ்சு விடும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் கடன் அடைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நல்லா கேபிடலைஸ் பண்ணிக்கலாம். சதுர்த்தி திதி வந்து மாலையில் 4:38 வரைக்கும் இருக்கும். பின் பஞ்சமி திதி வந்துவிடும். திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:13 இருக்கும். பின் புனப்பூச நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே நல்ல நேரம் அப்படின்னாக்க காலையில் 10:30 11:30 மணி, சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும், 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம், 7:30 9 மணி வரைக்கும் யமகண்டம், 10:30 12 வரைக்கும் குளிகை நேரம் கொண்ட இந்த நாளிலே வடக்கு பக்கம் செல்வர்கள் பாலருந்தி செல்வது நல்லது. ரிஷபராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் 3 நாழிகை மற்றும் 59 வினாழிகள் இருக்க போகிறார். கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே 5:53க்கு சூரியன் உதய நேரம் இருக்கிறது. சூரியனும் புதனும் அமரக்கூடியது ரிஷபராசி, சுக்கிரனும் குருவும் அமரக்கூடிய மிதுன ராசி, கேது சிம்ம ராசியிலே அமர, ராகு கும்பராசியிலே அமர, சனி பகவான் மீன ராசியிலே அமர, செவ்வாய் பகவான் ஆட்சியிலே அமரக்கூடிய மேஷராசியாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே திருவாதிரை நட்சத்திரம் என்பதனாலே சுக்கிரனும் குருவும் சந்திரனும் சேர்ந்து மிதுன ராசியிலே இருக்கிறார்கள். இந்த நாள் இணைய நாளாய் அமையட்டும். நம்ம ஒரு ராசிக்கும் என்ன பலன் பார்க்க போகிறோம், வாருங்கள். கடக ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்ளிருக்கு. மனசிலே கொஞ்சம் நிறைய தெம்ப கொடுப்பார். எதையும் சாதிக்கணும் என்ன எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார். சுக்கிரனுடன் சேர்ந்த குரு அப்படிங்கிறதுனால பல நுணுக்கங்களையும் இன்றைக்கு நீங்கள் வெளிக்கொணரக்கூடிய நல்ல நாள். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் விநாயகரின் வழிபாடும் கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன்.